கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். நாம் ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஸோ தேவன் நம்மை துதிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ அதனால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஸ்தோத்திரங்களை செலுத்துவதன் மூலமாக நமக்கு கிருபைகள் பெருகும். ஸோ கர்த்தருடைய கிருபையில் தான் நமக்கு வேண்டிய ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஸோ நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கிருபைகளை பெருக செய்ய வேண்டும். கிருபை பெருக வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஸோ கர்த்தரை துதிப்பதற்காக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெருக செய்வதற்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸோ வாருங்கள், இப்பொழுது நாம் இணைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தரங்கத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யெஷூரனின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். முற்பிதாக்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனுடைய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் ஞானமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியை சரிக்கட்டும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெற்ற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனமாகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைப்பொருட்களை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விளைய செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து பிரகாசிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.